Yesterday we seen with the features of motivation. Now we are going to see about the importance of motivation. So, in the importance of motivation, the first point is improves performance. So, in this point, they have told that motivation improves performance level of employees as well as the organization. And motivated employees contribute their maximum efforts for organizational goals. So, இப்போ motivation பண்ற மூலியமா ஒரு எம்ப்ளாயிஸோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ரீஸ் அண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ மோட்டிவேஷன் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஒன் ஆர்கனைசேஷன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. A motivated employees contribute their maximum efforts for organizational goals. ஸோ நம்ம மோட்டிவேட் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க பண்ற கான்ட்ரிபியூஷன் அண்ட் அங்க பண்ற மேக்சிமம் எஃபர்ட்ஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வந்து அட்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி செகண்ட் பாயிண்ட் இஸ் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் நெகட்டிவ் ஆட்டிடியூட் பை மோட்டிவேட்டிங் தி எம்ப்ளாயீஸ் அண்ட் பிரைசிங் தெம் ஃபார் தி குட் ஒர்க். மோட்டிவேஷன் helps to change negative or indifferent attitude of employees into positive attitude. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு எம்ப்ளாயிஸோட நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடா மாறும். ஒரு மோட்டிவேஷன் பண்ற மூலியமா அவங்க நெகட்டிவ் மைண்ட்ல இருந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட்க்கு போவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றப்போ அந்த ஒர்க்கை வந்து நம்ம பிரைஸ் பண்றது, லைக் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸ் கொடுத்து லைக் போனஸ் அது மாதிரி நம்ம பிரைஸ் பண்ற மூலியமா ஒரு மோட்டிவேட் பண்ற மூலியமா அவங்க நெகட்டிவா இருக்க ஆட்டிடியூட் வந்து ஷோர் இட் வில் சேஞ்ச் டு தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ மோட்டிவேஷன் பிளேஸ் தி கீ ரோல் இன் திஸ் organizational goals. So the second point helps to change negative attitude. And the third point is helps to reduce employee turnover. So by identifying motivational needs and providing suitable incentive, motivation helps to reduce training costs and employee turnover. இது தமிழ்ல பாருங்க. ஊக்குவிப்பு தேவைகளை அடையாளம் கண்டு பொருத்தமான ஊக்கத்தொகைகளை வழங்குவதன் மூலம் பயிற்சி செலவுகள் மற்றும் ஊழியர் விலகுகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ எம்ப்ளாயிஸ்க்கு என்ன தேவைப்படுது, என்ன பண்ணா அவங்களோட மோட்டிவேஷன் நீட்ஸை வந்து நம்ம அட்டைன் பண்ண முடியும், அவங்க நீட்ஸ் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதா வந்து இப்ப என்ன நீட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொவைட் சூட்டபிள். இந்த நீட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம்னா ஒரு இன்சென்டிவ் மூலியமா அவங்க அட்டைன் பண்ணலாம். ஸோ மோட்டிவேஷன் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ட்ரைனிங் காஸ்ட். ஸோ அவங்களோட நீடு என்ன தெரிஞ்சிருச்சு, அவங்களோட நீடு என்னன்னா ஒரு இன்சென்டிவ். ஸோ அந்த இன்சென்டிவ் நீட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம், நம்மளோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகலாம். அதுதான் என்ன சொல்றாங்க, டு ரெடியூஸ் ட்ரைனிங் காஸ்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரெடியூஸ் ட்ரைனிங் காஸ்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணாம எம்ப்ளாயிஸ் எல்லாம் நிறைய வந்து ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியில போறாங்க. ஸோ அந்த வெளியில போறதையும் நம்ம குறைக்கலாம். சோ இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ஸோ அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன தேவை, என்ன பண்ணா இவங்களோட நீட்ஸ் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்ப இன்சென்டிவ்ஸ் தந்தா இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா அது மூலியமா அவங்கள மோட்டிவேட் பண்ணி அப்போ வந்து நம்ம என்ன அவங்களோட இன்சென்டிவ் தான் அவங்களோட பேசிக் நீட்னு தெரிஞ்ச போது நம்ம வந்து ட்ரைனிங் காஸ்ட்டை லெஸ் பண்ணிட்டு எம்ப்ளாயி டர்ன் ஓவரையும் ரெடியூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. And the fourth point is helps to reduce absenteeism. If motivation is provided adequately, work becomes a source of pleasure and workers' absenteeism can be reduced. So, ஒரு எம்ப்ளாயிஸை வந்து ஆர்கனைசேஷன்ல மோட்டிவேட் பண்ற மூலியமா அவங்க ஒர்க் வந்து ஒரு பிளஷராகவும் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஆப்சென்டிசம் இல்லாம அந்த ஆப்சென்டிசம் ரெடியூஸ் ஆகி இட் வில் ஹெல்ப் டு அச்சைன் தி ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஸோ ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஆப்சென்டிசம் இஸ் தி ஃபோர்த் பாயிண்ட். And the fifth point is facilitate change. Motivation helps to introduce changes smoothly without much resistance from workers. இது தமிழ்ல பாருங்க. ஊக்குவிப்பு ஊழியர்களின் கடுமையான எதிர்ப்பு இல்லாமல் மாற்றங்களை மென்மையாக அறிமுகப்படுத்த உதவுகிறது. சோ நம்ம மோட்டிவேஷன் பண்ற மூலியமா அவங்க வந்து ஒரு வேலையை பண்றதுக்கு அவங்க வந்து மோட்டிவேட் பண்றோம்.
அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களோட கோல் என்னவா இருக்கும், நம்ம ஆர்கனைசேஷனலோட டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணுன்றதா இருக்கும். ஸோ இங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அங்க ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் வில் அட்டைன் மோட்டிவேஷன் ஹெல்ப்ஸ் டு ஃபெசிலிட்டேட் சேஞ்ச் இன் தி ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபெசிலிட்டேட் சேஞ்ச் இஸ் தி ஃபிஃப்த் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ இப்போ மோட்டிவேஷன்ல 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்க்ரூஸ் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணுது மோட்டிவேஷன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் நெகட்டிவ் ஆட்டிடியூட். நெகட்டிவ் ஆட்டிடியூட நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூட மோட்டிவேஷன் மூலியமா சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் தி தேர்ட் பாயிண்ட் இஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். என்ன இன்சென்டிவ் வேணும் எம்ப்ளாய்க்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா அவங்க வந்து எம்ப்ளாயி டேர்ன் ஓவரை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எம்ப்ளாயி டேர்ன் ஓவர்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் தே ஆர் லீவிங் தி ஆர்கனைசேஷன், அதான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஆப்சென்டிசம். ஸோ ஃப்ரீக்வெண்டா நம்ம மோட்டிவேட் பண்ற மூலியமா அவங்களோட ஒர்க் வந்து ஒரு பிளஷரா ஆயிரும். ஸோ அந்த ஆப்சென்டிசம்ஸ் லீவ் போடாம கண்டிப்பா அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து அவங்களோட டாஸ்கை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க் பண்றது மூலமா we can achieve the organizational goals. And the fifth one is facilitate change. இது வந்து சேஞ்ச் ஒரு எந்த ஒரு மோட்டிவேஷன் பண்ற மூலியமா அவங்க எதுவுமே ரெசிஸ்ட் பண்ணாம they will accept it and it will become smooth operation in the organization. நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா which of the following is a process of incitement or inducing subordinates to act in a desired manner to achieve organizational goals. As usual, இதுக்கு ஈஸி தான், நம்ம பார்த்ததா இட் இஸ் தி மோட்டிவேஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சபார்டினேட்ஸை வந்து நம்ம மோட்டிவேஷன் பண்ற மூலியமா மட்டும்தான் நம்ம நம்மளோட ஆர்கனைசேஷனல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டது, இன்டியூசிங் சபார்டினேட். எந்த ப்ராசஸ் வந்து சபார்டினேட்டை ஏர்ஜ் பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது, இன்சைட் பண்ணுது, அதாவது அவங்க வந்து தூண்டுறது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் இன்சைட்மெண்ட் ஆர் இன்டியூசிங் சபார்டினேட் அப்படின்னா இட் இஸ் மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் we going to see about the process of motivation. ஸோ மோட்டிவேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எதனால வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு அந்த மோட்டிவேஷன் வருது, என்ன ப்ராசஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறதுதான் பாருங்க. மோட்டிவேஷன் இஸ் தி ப்ராசஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் நீட்ஸ். அவனோட தேவைக்கேற்ப அவனோட மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. A simple model to explain motivation process is presented below. இதுல கீழே பாத்தீங்கன்னா என்ன லெவல் ஒரு ஹியூமனோட நீட் பேஸ் பண்ணி தான் அவனோட மோட்டிவேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்சாட்டிஸ்ஃபை நீட். இப்போ அன்சாட்டிஸ்ஃபை நீடுங்கும் போது நிறைவேறாத தேவை அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு ஹியூமன் நீட்ஸ்ல இருந்துதான் அவனோட மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஹியூமன் நீட்ஸ்க்கு என்னவா இருக்கும், இப்ப அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தேவையா இருக்கும், அந்த தேவையை வந்து அவனால வந்து ஆஹ் நிறைவேற்ற முடியல அப்படிங்கும் போது அவனுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபை நீட் தானே. ஏன்னா அவனோட தேவை அவன்கிட்ட இல்ல, அவனுக்கு கிடைக்கல, அப்படிங்கும் போது அது அன்சாட்டிஸ்ஃபை நீட் தானே ஆகும். சோ அப்படி அவனோட தேவை அவன்கிட்ட கிடைக்காத போது என்ன ஆகும்னா அவனுக்கு டென்ஷன் ஆகும். அதுதான் என்ன சொல்றாங்க, பதற்றம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன ஆகும், அவனுக்கு டென்ஷன் ஆகும், அவனுக்கு அந்த தேவை கிடைக்கல, அதுதான் வந்து அன்சாட்டிஸ்ஃபை நீட், அட்டைன் பண்ணல, ஏன்னா சாட்டிஸ்ஃபை ஆகல அவனோட எந்த நீடும். அப்படிங்கும் போது அவனுக்கு டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், உந்துதல். சோ அத வந்து நம்ம அட்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் அவனுக்கு வரும். அததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிரைவ் அப்படின்னு சொல்லணும். சோ அதை வந்து எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கறது என்ன பண்ணுவான்னா அவன் சர்ச் பண்ணுவான், சர்ச் பிஹேவியர். நம்ம அந்த நம்மளோட தேவையை வந்து நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணும், தேடல் நடத்தை, அதுதான் வந்து சர்ச் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பாக்சன் நீட். அவனோட தேவையை நிறைவேற்றுது. இப்போ வந்து அவன் தேடி முடிச்சிட்டான், அவன் என்ன பண்ணா வந்து என்னோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நீட் அவன் என்ன பண்ணிடுவான், சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அவனுக்கு. சோ அததான் என்ன சொல்றாங்கன்னா சாட்டிஸ்பாக்சன் நீட். சோ சாட்டிஸ்பாக்சன் அந்த நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்,
அவனோட டென்ஷன் ரெடியூஸ் ஆயிரும். ஏன்னா இந்த டென்ஷன் எதனால ஆரம்பிக்குது, அவனோட நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால அந்த டென்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் அந்த சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அவனோட டென்ஷன் ரிடக்ஷன் ஆயிருது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஹியூமன் நீட்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபை நீட், செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டென்ஷன், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிரைவ், fourth one search behavior, fifth one satisfaction need, and the sixth one is reduction of tension. So இதுல பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மோட்டிவேஷன் ப்ராசஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் நீட்ஸ்னு சொல்லிட்டாங்க, விச் பிகின்ஸ் அண்ட் அன்சாட்டிஸ்ஃபைட் நீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்சாட்டிஸ்ஃபைட் நீட் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க, அன்சாட்டிஸ்ஃபைட் நீட் தான் பிகின், அதுல இருந்து பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்சாட்டிஸ்ஃபை நீடுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், அதோட ப்ராசஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க, அதோட ஆப்ஷன்ஸ் மோட்டிவேஷன் ப்ராசஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்சாட்டிஸ்ஃபை நீட், செகண்ட் வந்து என்னவா இருக்கும், அவனோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவனுக்கு என்ன ஆகும், டென்ஷன் ஆகும். சோ டி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். சோ ஆட்டோமேட்டிக்கா இப்ப டி தான் ஃபர்ஸ்ட்ங்க வரும்போது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், செகண்ட் ஒன் இஸ் தி ஆன்சர். சோ டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவன் டிரைவ்ஸ் குடிப்பான், எப்படி வந்து நம்ம இதை அடைஞ்சே ஆகணும், எப்படி அடையலாம் அப்படின்ட்டு, அது செகண்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சர்ச் பிஹேவியர், தேட ஆரம்பிப்பான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தி ஃபோர்த் ஒன் இஸ் பாத்தீங்கன்னா அட்டைன் ஆயிரும் அவனுக்கு, சாட்டிஸ்ஃபைட், இப்படி சாட்டிஸ்ஃபை தி நீட்ஸ் ஆஃப் தி ஹியூமன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி தி ரெடக்ஷன் ஆஃப் டென்ஷன் வில் is the last process. So these are the process of motivation process. So in the process order பண்ண சொல்லிருக்காங்க. So option B is the correct answer, which is first one already questionலயே கொடுத்துட்டாங்க. It begins with an unsatisfied need. அப்ப second one tension, option D. Third one drive, which is option A. And the fourth one, sorry, second one is drive. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அன்சாட்டிஸ்ஃபை நீட் கொடுத்தனால நான் ஆப்ஷன்ஸ்ல செகண்ட் எது வரும்னு சொல்றேன், அண்ட் டிரைவ்ஸ். அண்ட் தி தேர்ட் ஒன் ஆப்ஷன் பி சர்ச் பிஹேவியர், அண்ட் தி ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி சாட்டிஸ்ஃபை நீட், அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் இ ரெடக்ஷன் ஆஃப் டென்ஷன். ஸோ தீஸ் ஆர் தி ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. So the next question is arrange the motivation process in sequence. இப்போ அதுல பார்த்தோம் இல்லையா, அதேதான் இதுலயும் மோட்டிவேஷன் ப்ராசஸ் சீக்வன்ஸா இது பண்ண சொல்றாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும், போன கொஸ்டின்ல பிகின்ஸ் வித் அன்சாட்டிஸ்ஃபை நீட்னு சொல்லிட்டாங்க. சோ அதுதான் ஃபர்ஸ்ட். சோ இதுலயும் பாருங்க அன்சாட்டிஸ்ஃபை நீட் இருக்கு, அப்போ ஆப்ஷன் இ இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து அன்சாட்டிஸ்ஃபை நீடு ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் என்ன, டென்ஷன் ஆகும், EA செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்ன, டென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிரைவ்ஸ் கண்டுபிடிப்பான், சர்ச் பண்ணுவான், அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் தி ஆர்டர். ஸோ இதுல ஆப்ஷன் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்சாட்டிஸ்ஃபை நீட் இ, செகண்ட் ஒன் வந்து டென்ஷன் ஏ இஏ, தேர்ட் ஒன் டி இஏடி, நெக்ஸ்ட் C and B. So option 2 is the correct answer. Next we move on with next question. Rearrange the steps of motivation process in a correct sequence. இதெல்லாம் previous year questionல கேட்டனால frequent questions தான் இதுவும் அதேதான், motivation process கண்டுபிடிக்கிறது. இதுல என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதேதான், அதே கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் வந்து இல்ல அன்சாட்டிஸ்ஃபை நீட் இல்ல அப்படிங்கும்போது, அன்சாட்டிஸ்ஃபை நீட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகும், டிரைவ், சர்ச் பிஹேவியர், அப்புறம் சாட்டிஸ்ஃபை நீட்,
அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் டென்ஷன். சோ இந்த ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈன்னு சொல்லிட்டாங்க. ஈங்கும் போது கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி we can easily identify ஈ தான் அப்படிங்கும் போது இந்த ரெண்டு கிடையாது. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல தான் ஒண்ணு இருக்கும். சோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஈ கண்டுபிடிச்சாச்சு. சோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஸ் ஆனா கூட மத்த ரெண்டு வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். சோ இதுல இ, செகண்ட் ஒன் பி, third one C, E, B, C, fourth one A, and the fifth one D. So, third option is the correct answer. Next, we will move on with next question. That is, Sonali is working as a HR manager in Bison Limited. She has been assigned the task of devising compensation plan for which she has to study the process of motivation, arrange the steps of motivation process in chronological sequence. இது as usual. பார்த்த எப்படி எல்லா போன கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலதான் வரும். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? அன்சாட்டிஸ்ஃபை நீட் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து எதுல இருக்குன்னு பார்ப்போம். டூலையும் ஃபோர்லயும் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி இருக்கு. அப்போ ஒன்னையும் த்ரீயையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா இந்த டூ இல்லைன்னா ஃபோர் இதுல ரெண்டுல தான் ஏதோ ஒன்று ஆன்சர் நமக்கு. சரியா? அப்போ வந்து சி என்ன? அன்சாட்டிஸ்ஃபை நீட் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் என்ன? டென்ஷன் ஆகும் சிஏ அப்படிங்கும் போது ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பி வந்து என்ன? டிரைவ்ஸ். நெக்ஸ்ட் டிரைவ்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் பிஹேவியர், அதுக்கப்புறம் satisfy need. Okay, so option 4 is the correct answer. Okay, the answer. By using elimination method, you can easily identify the answer. Next question. In the motivation process, which of the following is not included? We already பார்த்துட்டோம். நமக்கு தெரியும். பார்த்தாலே தெரியும். First, unsatisfied need. ஸோ டிரைவ்ஸ் கண்டிப்பா வரும், சர்ச் பிஹேவியர் கண்டிப்பா வரும், ரெடக்ஷன் ஆஃப் டென்ஷன் வரும். ஸோ கம்யூனிகேஷன் இது சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ராசஸா வந்து இங்க மோட்டிவேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ மோட்டிவேஷன் ப்ராசஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் ப்ராசஸ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா மாஸ்லோஸ் நீட் ஹையரார்கி தியரி ஆஃப் மோட்டிவேஷன். இந்த தியரி யார் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மாஸ்லோ. இவருதான் வந்து இந்த நீட் ஹையரார்கி தியரி ஆஃப் மோட்டிவேஷனை ப்ரொபோஸ் பண்ணாரு. எப்போ ப்ரொபோஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா 1943ல இந்த மாஸ்லோ தியரி வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. சோ இது பேஸ்ட் ஆன் ஒரு மனிதனோட ஒரு ஹியூமனோட பேஸ் வான்ஸ், அதாவது அடிப்படை தேவையில இருந்து எந்த அளவுக்கு அவன் தேவை அடைஞ்சிருக்கணும், இன்னும் டாப் ஐ மீன் பாட்டம் டு டாப் வாட்டர், அதுதான் வந்து என்ன சொல்றாங்க லெவல் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எப்படி எந்த அளவுக்கு அவன் அட்டைன் பண்ணிருக்கணும். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து கீழே நம்ம பாட்டம்ல இருந்து பாக்குறோம். ஸோ பேசிக் சைக்காலஜிக்கல் நீட் இஸ் தி ஃபர்ஸ்ட் நீட். பேசிக் சைக்காலஜினா ஒரு மனிதனோட அடிப்படை தேவை. இத பத்தி பிரீஃபா நம்ம உள்ள பார்ப்போம். நெக்ஸ்ட் லைன் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிஸ். அவனோட பேசிக் நீட் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ நெக்ஸ்ட் பார்க்கணும். நெக்ஸ்ட் அஃபிலியேஷன், பிலாங்கிங், சோஷியல் நீட்ஸ். இதுல வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் இந்த ப்ராசஸ் கொடுத்துட்டு அஃபிலியேஷன் போது நீங்க அஃபிலியேஷன் வராது, இந்த லெவல் ஆஃப் நீட்ஸ்ல அஃபிலியேஷன் வராது அப்படிலாம் நினைச்ச கூடாது. அதுல கொடுத்திருக்க எல்லா வேர்ட்ஸுமே நீங்க எடுத்துக்கணும். சரி, எல்லா வேர்ட்ஸுமே நல்லா கவனமா பார்த்துக்கணும். அஃபிலியேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிலாங்கிங்னஸ், பிலாங்கிங்னஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சோஷியல் நீட்ஸ். அண்ட் தி ஃபோர்த் ஒன் வந்து எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி 5 லெவல் ஆஃப் ஹியூமன் நீட். ஒரு அடிப்படை தேவையிலிருந்து எந்த அளவுக்கு இன்னும் டாப் ஆஃப் தி ஹியூமன் நீட்ஸ் அட்டைன் பண்ணும் அப்படிங்கறத வந்து இந்த இதுல கொடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி மேஸ்லோஸ் நீட் ஹையரார்கி தியரி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பத்தி நம்ம உள்ள பிரீஃபா பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் பார்த்தோம்னா மேஸ்லோ ஹைரார்கி தியரில ஃபர்ஸ்ட் நீட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் சைக்காலஜிக்கல் நீட் இஸ் தி ஃபர்ஸ்ட் நீட் இன் தி மேஸ்லோ தியரி. ஸோ பேசிக் சைக்காலஜிக்கலா நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ஒரு ஹியூமனோட அடிப்படை தேவை. ஒரு ஹியூமனுக்கு என்ன ஒரு அடிப்படை தேவையா இருக்கும்? இட் வில் பி தி ஷெல்டர், ஏர், வாட்டர், ஸ்லீப். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹியூமனோட பேசிக் நீட். ஸோ இந்த பேசிக் நீட கண்டிப்பா வந்து அட்டைன் பண்ணிருக்கணும். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தீஸ் ஆர் தி மோஸ்ட் பேசிக் நீட்ஸ். ஸோ சைக்கலாஜிக்கல் நீடுங்கிறது ஒரு பேசிக் நீட் அண்ட் மஸ்ட் பி சாட்டிஸ் பிஃபோர் ஆல் அதர் நீட்ஸ். மற்ற எல்லா தேவைக்கு வந்து அதெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹியூமனுக்கு அவனோட பேசிக் நீட் என்னமோ அது வந்து அவன் வந்து அட்டைன் பண்ணிருக்கணும். இதெல்லாம் சோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நீடா சொல்றாங்க. அந்த நீட் என்னவா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரிதான். இட் ஷுட் பி அ ஃபுட், ஷெல்டர், ஏர், வாட்டர். ஏன்னா இதெல்லாம் எல்லாமே ஒரு மனிதனால எடுக்க முடியாது. இது வந்து ஒரு அடிப்படை தேவை அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தி ஆர்கனைசேஷன் சாட்டிஸ்ஃபை தீஸ் நீட்ஸ் பை கிவிங் பேசிக் சேலரி டு தி எம்ப்ளாயிஸ். ஸோ இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன அடிப்படை தேவையா இருக்கும்னா இட் ஷுட் பி தி பேசிக் சேலரி டு சாட்டிஸ்ஃபை them. So basic salary is an example of psychological needs in the Maslow hierarchy need of theory. So first என்ன நீடுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் தி பேசிக் சைக்கலாஜிக்கல் தியரி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி நீட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் பார்த்தோம். நெக்ஸ்ட் சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி நீட்ஸ். இது வந்து செகண்ட் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஃப்டி நீட்ஸ்னாலும் ஒண்ணுதான், செக்யூரிட்டி நீட்ஸ்னாலும் ஒண்ணுதான். இப்போ சேஃப்டி மட்டும் இருக்கு, செக்யூரிட்டி இல்லைன்னா அது வந்து செகண்ட் நீட் இல்ல அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு சி போத். இது திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் சேஃப்டி அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி. சோ ஒரு பிசிக்கல் சேஃப்டிங்க பாருங்க, தமிழ்ல பாருங்க உடல் பாதுகாப்பு. பிசிக்கலா நம்ம எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இல்லாம, ஒரு இன்ஜுரிஸ் இல்லாம, ஒரு இல்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவலா நம்மள வந்து செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இட் இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் சேஃப்டி அண்ட் எக்கனாமிக் சேஃப்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் பிசிக்கல் செக்யூரிட்டி இன்க்ளூட்ஸ். பிசிக்கல் செக்யூரிட்டில என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ், இல்னஸ், இன்ஜுரி. இதெல்லாம் வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து இதுல இட் இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் சேஃப்டி அண்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிசிக்கல் செக்யூரிட்டியில அகைன்ஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ், இல்னஸ், நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் எக்கனாமிக் செக்யூரிட்டிங்கும் போது செக்யூரிட்டி ஆஃப் ஜாப், ஒரு நிலையான ஒரு வருமானம் உள்ள ஜாப், நிரந்தர வேலை இருக்கிற ஜாபா வந்து பார்த்து நம்ம செக்யூர் பண்ணி நம்மளோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மோட்டிவேட்டர்ஸ் லைக் இன்சூரன்ஸ், பென்ஷன் பிளான், ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம், ஜாப் செக்யூரிட்டி எக்ஸெட்ரா. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்ப பென்ஷன் பிளான் கொடுத்து வாட் டைப் ஆஃப் நீட் அப்படின்னு கேட்பாங்க, இன்சூரன்ஸ் கொடுத்து வாட் டைப் ஆஃப் நீட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ்க்கும் போது இட் வில் பி தி எக்ஸாம்பிள் ஆஃப் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், பென்ஷன் பிளான், ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம், ஜாப் செக்யூரிட்டி எக்ஸெட்ரா. இதெல்லாம் எதுக்காகனா சாட்டிஸ்ஃபை தீஸ் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மூலியமா நம்ம ஒரு பர்சனா, ஒரு ஹியூமனா நம்ம வி கேன் ஃபீல் வெரி செக்யூர்ட். அப்படிங்கும் போது செக்யூரிட்டி நீட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சைக்காலஜி அடிப்படை தேவைக்கு அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலா நம்ம எந்த அளவுக்கு செக்யூரிட்டி நீட்ஸ் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் வித் தேர்ட் லெவல். Third one is social or affiliation or belongingness need. Social needsனாலும் ஒண்ணுதான், affiliation needsனாலும் ஒண்ணுதான், belongingness needsனாலும் ஒண்ணுதான். ஸோ இது எதுவுமே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. இந்த மூணு நீட்ஸ் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு வேர்டுமே வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் தி தேர்ட் லெவல் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ் இன் தி மேஸ்லோ நீட் ஹையரார்கி தியரி. So these needs refers to the sense of belongingness, friendship, affection,
and acceptance, etc. Organization satisfy these needs through informal groups and cordial relation among employees. சோ இந்த தேர்ட் நீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொசைட்டில எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போட இருக்கும், எந்த அளவுக்கு we are cooperating with each other. சோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. லைக் அது வந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், அஃபெக்ஷன், அக்செப்டன்ஸ். சோ அப்படி இருக்கிறது மூலியமா நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு கோஆபரேட்டிவா கொண்டு போக முடியும். அதுதான் வந்து இப்போ ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மத்த சபார்டினேட்ஸ் கிட்டயும் மத்த குரூப் மெம்பர்ஸ் கிட்டயும் வச்சிருக்க ஒரு ரிலேஷன் மூலியமா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஸ்மூத்தா நம்ம கொண்டு போக முடியும். அது என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கனைசேஷன் சாட்டிஸ்ஃபை தீஸ் நீட்ஸ் த்ரூ இன்ஃபார்மல் குரூப்ஸ், ஃபார்மல் குரூப்ஸா இல்லாம இன்ஃபார்மல் குரூப்ஸ் அண்ட் கோஆர்டினேட் ரிலேஷன்ஷிப் அமாங் எம்ப்ளாயீஸ். இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கிறது. சோ அது மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்மளோட ஆர்கனைசேஷன் நம்மளோட டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ற மூலியமா இட் வில் சாட்டிஸ்ஃபை வித் ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் ஒன், சோஷியல் ஆர் அஃபிலியேஷன் ஆர் பிலாங்கிங் needs is the third level of human needs under the Maslow's hierarchy theory. And so move on with fourth one. So fourth one is esteem needs அப்படின்னு சொல்றாங்க. So esteem needs தான் என்ன? These needs include factors such as self-respect, status, autonomy, recognition, attention, etc. Higher level of employees are motivated by such needs. ஸோ எஸ்டீம் நீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். எந்த அளவுக்கு நம்ம இருக்க சொசைட்டிலையும் சரி, நம்ம இருக்க சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் அண்ட் சரௌண்டிங்ஸ்ல எந்த அளவுக்கு நம்மள வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு நம்ம ரெகக்னிஷன் பண்றாங்க ஒரு இண்டிவிஜுவல, நம்மளோட ஸ்டேட்டஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அட்டைன் பண்றது. ஸோ அந்த அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்ஃப் மத்தவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மள எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதா வந்து எஸ்டீம் நீட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் எஸ்டீம் நீட்ஸ். சோ இங்க கீழே பாத்தீங்கன்னா ஹையர் லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை சச் நீட்ஸ். சோ இந்த ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. சோ அவர் வந்து டென்ஸ்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மோட்டிவேஷன், கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன், அது எது மாதிரி பண்ணலாம்னா பை கிவிங் அ ரிவார்ட் டு ஹிம், பை கிவிங் அ ரெகக்னேஷன். ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறது மூலியமா ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து நம்மளால மோட்டிவேட் பண்ண முடியும் அவங்களோட நீட்ஸை அட்டைன் பண்றதுக்கு. ஸோ ஹையர் லெவல் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை சச் நீட்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ். திஸ் இஸ் தி ஃபோர்த் லெவல். And the fifth one is self-actualization needs. So fourth one is self-respect by giving recognition from others. அதெல்லாம் வந்து fourth one பார்த்தோம். இப்போ fifth one பார்த்தீங்கன்னா self-actualization needs அப்படின்னு சொல்றாங்க. இந்த self-actualization needs அப்படிங்கிறது என்னன்னா, these are the needs of becoming what one really wants to become. It is the highest level of need in the hierarchy. These needs include growth, self-fulfillment, and achievement of goals. The organization satisfy these needs by allowing employees to take initiative அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு தனி நபரா அவன் என்னவா இருக்கணும், ஒரு செல்ஃப் growth அட்டைன் பண்றது, அவனோட செல்ஃப் அச்சீவ்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்றது. சோ அதெல்லாம் வந்து செல்ஃப் இண்டிவிஜுவலா பாக்குறது. இண்டிவிஜுவலா அவனுக்கு என்ன தேவையோ அவனோட வாண்ட வந்து அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அவன் அதுவா மேக் பண்ணிக்கிறதா வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ங்கிறதான் வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட் இன் தி ஹையரார்கி. அவனுக்கு என்ன தேவையோ அது, அவன் என்ன வேணுமோ அவன் அதான் சொல்லிருக்காங்க. அவங்க பாருங்க, பிகமிங் வாட் ஒன் ரியலி வாண்ட்ஸ் டு பிகம். சோ
பேசிக் நீட்ல இருந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீடுங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஆஃப் நீட். 1 மார்க்ல எதுவும் கேட்பாங்க, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட் எதுன்னா நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். லோயஸ்ட்ங்கும் போது ஒரு அடிப்படை தேவை பேசிக் பிலாங்கிங்ஸ்னு பார்த்தோம்ல, அது வந்து பாட்டம். டாப்ங்கும் போது திஸ் இஸ் தி ஃபிஃப்த் ஒன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ தீஸ் நீட்ஸ் இன்க்ளூட், இந்த நீட் வந்து growth, செல்ஃப் ஃபுல்மெண்ட் அண்ட் அவனோட பர்சனல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக அவன் வந்து உழைக்கிறது தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தி ஆர்கனைசேஷன் சாட்டிஸ்ஃபை தீஸ் நீட்ஸ். அவனோட நீட்ஸ் வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னா பை டேக்கிங் சம் மோர் இனிஷியேட்டிவ்ஸ் டு அட்டைன் தோஸ் எம்ப்ளாயீஸ் human needs. So this is the fifth level of human need in the Maslow theory. So 5 levels பார்த்தாச்சு. The first one is basic psychological needs, and the second one is safety or security needs. Third one is social or affiliation or belonging needs, and the fourth one is esteem needs, and the fifth one is self-actualization needs. So these are the Maslow's need hierarchy theory of motivation. Now we will move on with the previous year question paper under Maslow theory. இதுல பாருங்க, find the correct sequence of needs given by Maslow in his need hierarchy theory. So need hierarchy theoryல what is the level பார்த்தோம், என்ன லெவல் பார்த்தோம், 5 levels பார்த்தோம். எதுல இருந்து பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் 5 levels பார்த்தோம். ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ண சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நம்ம பார்த்தோம், பிலாங்கிங் நீட்ஸ். பிலாங்கிங் நீட்ஸ்ங்கிறது என்ன, பேசிக் நீட்ஸ். ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். I mean, A is the first one, and B, safety and security needs than the second one, or individual security is important. So, அடிப்படை தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி சேஃப்டி இட்ஸ் லைக் பென்ஷன் பிளான்ஸ் மூலியமா அவனை சேஃப்டி பண்ணிக்கிறான், செக்யூர் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் எஸ்டீம் நீட்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு ரெகக்னிஷன் ஃப்ரம் அதர்ஸ், அதெல்லாம் தான் வந்து எஸ்டீம் நீட்ஸ். ஸோ தி fourth one is self-actualization needs. So இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A, A, B, D, C is the correct answer. A, B, D, C. Belonging needs, safety and security, A, B. So self-actualization is the last need and the highest level of need. So இங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. So option A, B, D and C is the correct answer. So பார்த்து mark பண்ணிக்கோங்க. Next we move on with next question. Kapil got promoted from the position of assistant manager to senior manager. He got new cabin, designated parking for his car, and a personal assistant according to his new designation. These perks will satisfy this which needs. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, கபிங்கிறது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து சீனியர் மேனேஜருக்கு ப்ரொமோட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த ப்ரொமோஷன் கிடைச்சோடனே இவங்களுக்கு என்னென்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நியூ கேபின் தராங்க, அவரோட கார் பார்க் பண்றது தனியிடம் தராங்க, அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் பிஏவும் பர்சனலா வைக்கிறாங்க. சோ இப்ப கபில்ங்கிறவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்ல இருந்து சீனியர் மேனேஜருக்கு போனனால இவருக்கு நியூ கேபின், பார்க்கிங் ஃபார் ஹிஸ் கார் கொடுக்குறாங்க, அப்புறம் பர்சனல் பிஏ கொடுக்குறாங்க அக்கார்டிங் டு ஹிஸ் நியூ டெசிக்னேஷன். ஏன்னா ஒரு சீனியர் போஸ்டுக்கு போயிட்டாரு. சோ இதெல்லாம் வந்து என்ன, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஒரு ஆர்கனைசேஷன் கப்பிளுக்கு கொடுக்கிற ஒரு ரெகக்னேஷன் சொல்லலாம். சோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த ரெகக்னேஷன், அவங்களோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் நம்ம என்னன்னு சொன்னோம், இட் இஸ் தி எஸ்டீம் நீட்ஸ். So esteem needs is the
கரெக்ட் ஆன்சர். ஒரு ரெகக்னிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம, ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறனால he is moving to the higher level. He is promoted from assistant manager to senior manager. So by giving the promotion, he got a new cabin, he got a car parking center, and he got a PA. So according to new designation தகுந்த மாதிரி இவரோட ரெகக்னேஷனுக்கு வந்து இவரோட ரெகக்னேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போது sure it will be the esteem needs is the correct answer. Hence, we move on with this question. Arrange the following needs in the hierarchy as suggested by the Abraham H. Maslow. H. Maslowனாலே என்ன தியரி அவர் கொண்டு வந்திருக்காருன்னா நீட் ஹையரார்கி தியரி தான் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, நீட் ஹையரார்கி தியரியில 5 levels இருக்கு. அந்த 5 level ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? பேசிக் சைக்கலாஜிக்கல் needs. So basic psychological needs is the first one. Second one என்னன்னா safety and security. Third one, affiliation and belongings. Fourth one, esteems. And the fifth one, self-actualization needs. So in the options எங்க இருக்கு? basic psychological needs னா ஃபர்ஸ்ட் தான் பி. அப்போ பினா இது ரெண்டும் வராது, ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒன்னு வராது. ஸோ பிங்கும் போது நீங்க 3 இல்லைன்னா 4 தான் இருக்கும். ஸோ இதுல பிக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். ஸோ பி, இ, ஏ, டி, சி. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, next one. Veena Limited is a company manufacturing contact lens. So Veena Limitedங்கிறது ஒரு கம்பெனி என்ன கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா கான்டாக்ட் லென்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. The HR manager company has noticed high employee turnover for the past one year. Past 1 year ஆவே வந்து எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேர் ஆர்கனைசேஷன் விட்டு லீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. He has been assigned the task of need understanding need hierarchy for motivating and retaining employees in the organization. So அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால வெளில போறாங்க, சோ அவங்க வெளில போன எம்ப்ளாயிஸ் நம்ம அகைன் ரீடைன் பண்ணணும் ஆர்கனைசேஷனுக்கு. சோ அது ஒரு டாஸ்கா கொடுக்குறாங்க. சோ அப்போ arranging needs as per Maslow's need hierarchy theory. So நம்ம ஆல்ரெடி இந்த போன ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல பார்த்து அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஒரு எம்ப்ளாய்க்கு பேசிக் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ். தேர்ட் ஒன் இஸ் affiliation. Third one, affiliation. Fourth one, esteem needs. Fifth one, self-actualization needs. So the options பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, செகண்ட் ஒன் வந்து பி. அப்படிங்க பிங்கு தான் 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ பி தான் அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷனா நமக்கு வராது. ஸோ எலிமினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன? டி. ஸோ பி, டி, பி, டி, இ, A and C. So option 3 is the correct answer. Okay. Now we move on with the topic incentives. So incentives அப்படிங்கிறது என்னன்னா, incentive means all measures which are used to motivate people to improve performance. ஊக்கத்தொகைகள் என்பது மக்களின்
செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அவர்களை ஊக்குவிக்க பயன்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆகும். இவை இரண்டு வகைப்படும். சோ இன்சென்டிவ்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு எம்ப்ளாயி அவங்களோட ஆர்கனைசேஷன்ல நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்சென்டிவ்ஸ் கொடுத்து இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் விச் இஸ் கிவன் டு தி எம்ப்ளாயிஸ். எதுக்காகனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தராங்க. ஸோ அதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் டு தி எம்ப்ளாயீஸ். ஏன்னா நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது மூலியமா he will increase the performance and improve the performance to achieve the organizational goals. So these incentives is consist of two types. ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு financial incentives and non-financial incentives. So financial incentives na enna? It's the kind of monetary incentives. Monetary term நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு லைக் போனஸ் கொடுக்கறது, ஸோ அது போனஸ் கொடுக்கறது, ஹை சேலரி பே கொடுக்கறது, இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் நம்ம சொல்லணும். ஸோ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ்னா லைக் வித்தவுட் தி மானிட்டரி டேர்ம்ஸ் நம்ம கொடுக்கறதா நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ். ஃபினான்ஷியல் அப்படின்னு வந்துட்டாலும் இட் ஷால் பி தி மானிட்டரி வேல்யூ அண்ட் மானிட்டரி டேர்ம். ஸோ ஃபினான்ஷியல் ஆர் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் அது என்னென்னவா இருக்கலாம்? எக்ஸாம்பிள் பாருங்க, பே அண்ட் அலவன்சஸ். எனி பே கொடுக்கறது, அலவன்சஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு வித் வேஜ் இன்சென்டிவ்ஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி கூட சேர்ந்து வேஜ் இன்சென்டிவ்ஸ் ஹை பண்ணி கொடுக்கறது. போனஸ், ப்ராஃபிட் ஷேரிங், கோ பார்ட்னர்ஷிப் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். பார்த்துக்கோங்க, கோ பார்ட்னர்ஷிப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டாக் ஆப்ஷன். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் லைக் பென்ஷன், பர்க்ஸ், ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட்ஸ், பர்க்யூசைட்ஸ், இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா இட் இஸ் தி ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். So these are the examples of financial incentives. வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க? பே அண்ட் அலோவன்சஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ பே அண்ட் அலோவன்சஸ்னா ஃபார் every employee salary is the basic monetary incentives. It includes basic pay, dearness allowance, house rent allowance and other allowance. So normally financial incentives நம்ம என்ன பார்த்தோம்? It is the monetary term. So ஒரு நார்மலா ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணா சேலரிங்கிறது ஒரு பேசிக் மானிட்டரி இன்சென்டிவ்ஸ் தான். ஸோ அந்த சேலரி கூட சேர்த்து பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் அதர் அலவன்சஸ் கொடுக்கறது வந்து இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மானிட்டரி இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. Next, the second one, productivity linked wage incentives. In this wages are determined on the basis of productivity. It aims to improve productivity by paying higher wages to efficient workers as compared to inefficient workers. So எப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியா அவங்க ஒர்க் பண்றாங்க, ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸ் நம்ம வேஜஸ் கொடுக்கறதா ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு வேஜ் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஃபிஷியன்ட், அதுல செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் பண்றாரு, எந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ப்ரொடக்டிவிட்டி மேக் பண்ணி கொடுக்குறாரோ, இப்ப அதிகமா மேக் பண்ணி கொடுத்தா ஷோர் ஹி வில் பே ஹையர் வேஜஸ். ஸோ ஒரு ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயோட வேஜ் இன்சென்டிவ்ஸை வந்து டிட்டர்மைன் பண்றதா வந்து இட் இஸ் தி செகண்ட் நான் ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். ஸோ ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி நம்ம வந்து வேஜ் கொடுக்குறோம் அவருக்கு. ஸோ இட் இஸ் மானிட்டரி வேல்யூ தானே. தென் தேர்ட் ஒன் போனஸ். போனஸ்ங்கும்போது போனஸ் இஸ் அன் இன்சென்டிவ் offered over and above the wages or salary for the services provided by the employees. So bonusங்கிறது
நம்ம நார்மலா ஒரு பேசிக் பே சேலரிஸ் வாங்கிட்டு இருக்கோம், அதை விட ஒரு அதிகமா அமௌண்ட் கொடுக்கறதா வந்து போனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ this bonus is also the non-financial incentives. Then the fourth one is, sorry, financial incentives. Bonus is the financial because as it include the monetary value. And the fourth one is profit sharing. So profit sharing mode, it means sharing profit earned by the company with employees. It motivates the employees to improve their performance and contribute to increase in profit. So, company இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இட் மீன் ஷேரிங் ப்ராஃபிட் ஏர்ன்டு பை தி கம்பெனி வித் எம்ப்ளாயிஸ். ஸோ கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ல நம்ம ஷேர் கொடுக்கறோம், ப்ராஃபிட்ல இருந்து ஷேர்ஸ் கொடுக்கறத வந்து ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் அதோட ஷேர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இட் மோட்டிவேட் தி எம்ப்ளாயி. எதுக்காக? இந்த அவங்களோட ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். நம்ம இது மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் கொடுத்தோம்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனால நம்ம ஹையர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பை பெர்ஃபார்மிங் தேர் டாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், கோபார்ட்னர்ஷிப் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன். ஸோ கோபார்ட்னர்ஷிப் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, it's the kind of financial incentives. Under this, employees of the company are given an option to buy company shares at a set price, which is lower than the market price. It creates a feeling of ownership in the employees and induces them to contribute for the growth of ஆர்கனைசேஷன். ஸோ இன்சென்டிவ்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஹை லெவலா கொண்டு போய் நம்மளோட ஆர்கனைசேஷனல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கோபார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, கம்பெனி ஷேர்ஸை வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கம்மியா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறது மூலமா என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து sure the employee will contribute to the growth of the organization. ஸோ இது ஒரு விதமான மோட்டிவேஷன். அங்க ஆல்ரெடி இதுக்கு கம்பெனி ஷேர்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு எம்ப்ளாயிஸ் கொடுக்கும்போது, இப்போ ஒன் ஹூ ஹோல்ட்ஸ் தி ஷேர்ஸ் அப்படிங்கும் போது அங்க ஓனர்ஷிப் ஃபீல் எங்களுக்கு வரும். ஸோ அந்த ஓனர்ஷிப் ஃபீல் வரனால இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட் அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் விச் தி எம்ப்ளாயி வில் கான்ட்ரிபியூட் ஃபார் தி growth of the organization. So this is the fifth one. So co-partnership also known as stock option அப்படின்னு சொல்றாங்க. Next, sixth one is retirement benefit. Retirement benefit. This include benefits received either at the time of retirement or awards such as provident fund, pension, and gratuity. These provide financial security to employees after their retirement. So, ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் we are giving certain benefits அப்படிங்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. லைக் நம்ம பென்ஷன்ஸ் கொடுக்கறது, பிஎஃப் அண்ட் கிராஜுவிட்டி கொடுக்கறது மூலமா எம்ப்ளாயிஸ் வந்து நல்ல பெனிஃபிட் ஆவாங்க ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஃபினான்ஷியல் இன்சென்டிவ். செவன்த் வந்து பெர்க்யூசைட்ஸ். இன் மெனி கம்பெனிஸ் பெர்க்யூசைட்ஸ் அண்ட் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ஆர் ஆஃபர்ட் சச் as car allowance, housing, medical aid, and education to the children, etc. over and above the salary. So perquisites அப்படிங்கிறது it's one kind of the benefit which is given to the employee above the salary. எதுக்காக, என்னென்ன பர்பஸ்க்காக? ஒரு கார் அலவன்சஸ்க்காக, ஹவுசிங்காக, மெடிக்கல் எய்ட்காக, அண்ட் சில்ட்ரனோட எஜுகேஷன், சில்ட்ரனோட படிப்புக்காக கொடுக்குற ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத வந்து பெர்க்யூசைட்ஸ். திஸ் அபவ் தி சேலரி, சேலரிக்கு மேல கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ் தான் வந்து பெர்க்யூசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். So these are the benefits of financial incentives. Sorry, these are the examples of financial incentives, which is pay and allowances, productivity linked wage incentives, bonus, profit sharing, co-partnership or stock options, retirement benefits, and the perquisites. So இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் என்ன? இதுல வந்து மானிட்டரி டேர்ம்ஸ் எதுவுமே இல்லாம
நம்ம எப்படி ஒரு எம்ப்ளாயிய வந்து மோட்டிவேட் பண்ணலாம். சோ போனஸ் குடுக்கற மூலியமா, வேஜ் குடுக்கற மூலியமா, ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் மூலியமா வந்து நம்ம எம்ப்ளாயிஸ மோட்டிவேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒரு மானிட்டரி வேல்யூ குடுத்து நம்ம வந்து எம்ப்ளாயிஸ வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு. சோ இப்ப நான் பினான்சியல்ங்கும் போது மானிட்டரி டேர்ம்ஸ் இல்லாம வேற எந்த விதமா நம்ம எம்ப்ளாயிஸ வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ், ஆர்கனைசேஷனல் கிளைமேட், career advancement, job enrichment, job security, employees recognition, employees participation, autonomy or employee empowerment. These are the examples of the non-financial incentives. And the first one is status. Status in way it refers to the ranking of position, authority, responsibility, recognition, and prestige associated with jobs. Social and esteem needs of an individual are satisfied by status. So நம்ம அந்த லாஸ்ட் இதுல ஒரு பார்த்தோம்ல, கபில் அப்படின்ட்டு அவர் வந்து சீனியர் போஸ்டுக்கு தரனால அவங்களுக்கு தனி கேபின், அது மாதிரி தனி செல்ஃப் தனியா ரெகக்னேஷன் கொடுக்கறதுனால ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அது ஸ்டேட்டஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் மூலியமா என்ன ஆகும்? இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் விச் ஹெல்ப்ஸ் எம்ப்ளாயிஸ் டு பெர்ஃபார்ம் தேர் டாஸ்க் ஈஸிலி அண்ட் கம்ஃபர்டபிளி. ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரேங்கிங் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது தான் வந்து நான் பினான்சியல் இன்சென்டிவ். ஸோ அது மூலியமா நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணலாம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் வந்து ஆர்கனைசேஷனல் கிளைமேட். இட் இண்டிகேட்ஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் டிஸ்கிரைப் அன் ஆர்கனைசேஷன் and distinguish it from other. These characteristics include autonomy, reward, open communication, etc. Positive measures by the management helps to create better organizational climate and the employees feel motivated in the healthy environment. So ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் மூலியமா. அப்போ ஓப்பன் கம்யூனிகேஷன்னா சுப்பீரியரும் சபார்டினேட்டும் தே ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபிள் டு ஷேர் தேர் தாட்ஸ் அண்ட் ஷேர் தேர் ஐடியாஸ். ஸோ அப்போ ஃபீல் கம்ஃபர்டபிள் அப்படிங்கும் போது இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸோட இருந்தா ஷோர் தி எம்ப்ளாயி வில் பி மோட்டிவேட்டட் டு டூ தேர் ஆர்கனைசேஷனல் டாஸ்க். Next, third one is career advancement opportunity. So a company must provide appropriate skill development programs and a sound promotion policy to every employee. Opportunity of promotion encourages employee to show improved performance. So இப்போ வந்து லைக் ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கற மூலியமா, ஒரு ப்ரொமோஷன் பாலிசி கொடுக்கற மூலியமா, ஒரு கம்பெனியோட ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அப்படி அவங்க கரியர்ல இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இன்னும் அட்வான்ஸ்மெண்டா போறதுக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொமோஷன் பாலிசி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது மூலமா நம்மளோட ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இட் ஆல்சோ என்கரேஜ் எம்ப்ளாயிஸ் டு ஷோ இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோர்த் ஒன் இஸ் ஜாப் என்ரிச்மெண்ட். Job enrichment, it is concerned with designing jobs that include greater variety of work content and require higher knowledge and skill. So enriched jobs become a source of motivation to the individual. So நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து we are giving more responsibility to work and to require higher knowledge and skills. So இந்த ஜாப்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாஸ்க் கொடுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டாஸ்க் கொடுத்து அவங்களோட நாலேஜையும் ஸ்கில்லையும் ஹையரா ரெக்வயர் பண்றதுக்காக அந்த ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இட் இஸ் தி நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் விச் இஸ் ஹெல்ப் ஃபார் தி எம்ப்ளாயீஸ். அண்ட் தி ஃபிஃப்த் ஒன் இஸ் ஜாப் செக்யூரிட்டி. Employees want job security and stability about future income and work so that they don't have to worry on these aspects and work with greater zeal. So job security அப்படிங்கிறது என்னன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து we should give the proper security and stability future. Stability about the future, like ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம், அவங்க ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி அவங்க இன்கம். சோ ஒரு ஸ்டேபிளான ஒர்க், எந்த ஷிஃப்டிங் எந்த டேர்ன் ஓவர் எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டேபிளா ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு நாங்க செக்யூர் பண்றோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல், ஹோப் லெவல் கொடுத்துட்டோம்னா
தே won't worry about that. ஸோ அந்த அப்ப ஒரி அந்த விஷயத்துல ஒரி பண்ணாம இருந்தா கண்டிப்பா இட் வில் என்கரேஜ் them to do their ஆப்ரேஷனல் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஸோ அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கறது ஒண்ணு வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும். ஸோ அது மூலியமா வந்து தே வில் பி மோட்டிவேட்டட். ஓகே, நமக்கு பிக்ஸ் இந்த சேலரி தருவாங்க அப்படின்ட்டு தே ஷுட் ஹாவ் அ ட்ரஸ்ட். ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் தி நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். Then sixth one is employee recognition program. It involves acknowledgement with a show of respect and appreciation. When employee performs well, he wants to be praised by his superiors, and when such appreciation is given, he feels motivated to perform much better. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு மட்டும் இருந்தா மட்டும் ஒரு எம்ப்ளாயியோட ஆட்டிடியூட் வந்து கரெக்டா இருக்காது. சோ என்ன பண்ணும்னா அவங்க ஒர்க் எந்த அளவுக்கு பண்றாங்களோ நம்ம அந்த அளவுக்கு we should appreciate them, we should recognize them. சோ அவங்க ஒர்க் பண்றாங்க, நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ற மூலியமா மட்டும்தான் நெக்ஸ்ட் வர ஒர்க்கையும் அவர் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எடுத்துட்டு போயிட்டு he will perform much better அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும்னா கீழே இருக்க சப்பார்டினேட்ஸ் மேல சுப்பீரியர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க ஒர்க் பண்ற எல்லா டாஸ்க்குமே அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலையை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சோ அப்படி அப்ரிஷியேட் பண்ற மூலமா ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு செல்ஃப் ரெகக்னேஷன் கிடைச்சு அண்ட் ஹி வில் ஆல்சோ பி மோட்டிவேட்டட் டு டூ தி ஒர்க். And the seventh one is employee participation. It means involving employees in decision making of the issues related to them. This given them a sense of belonging in the company. So எந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல டெசிஷன் அவங்களோட இஷ்யூஸ் ரிலேட் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஹேப்பன் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இஷ்யூக்கு சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயிஸா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி ஒரு எம்ப்ளாயோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்கணும். சோ ஏன்னா அது வந்து எம்ப்ளாய்க்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூங்கும் போது அந்த டெசிஷன் எடுக்கும் போது ஒரு எம்ப்ளாயிஸோட கன்சர்னையும் அவங்க எடுத்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துற மூலியமா அவங்களுக்கு என்ன ஆகும்னா நம்மளும் இந்த கம்பெனில ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கூட அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ தி செவன்த் ஒன் எம்ப்ளாயிஸ் பார்ட்டிசிபேஷன். அண்ட் எயித் ஒன் இஸ் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட்னா empowerment means giving more autonomy and the powers to subordinates in the completion of their work. Empowerment makes people feel that their job is important and they contribute positively. ஸோ நல்ல ஒரு வெல் அண்ட் டெவலப்டா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றது. அதுதான் இங்க சப்பார்டினேட்ஸ்ங்கிறது சுப்பீரியருக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம சப்பார்டினேட்ஸ், சுப்பீரியர் வில் கைட் தி சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஒர்க் நல்ல ஒரு ஒர்க் முடிக்கிறது மூலியமா நம்ம வந்து அந்த எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணலன்னா வி ஷுட் கிவ் மோர் அட்டானமி அண்ட் பவர் டு டேக் சர்டன் டெசிஷன். ஸோ அவங்க நிறைய அவங்களோட பவர்ஸ வந்து அவங்களோட ரோல் வந்து அந்த கம்பெனில அந்த ஆர்கனைசேஷன்ல இன்க்ரீஸ் பண்ற மூலியமா எம்ப்ளாய்க்கு என்ன ஆகும்னா எம்ப்ளாயி மேக் ஃபீல் பெட்டர் தட் தை ஜாப் இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஜாப் ரொம்ப முக்கியம். ஏன்னா பை ஒரு பவர்ஸ் ஒரு அட்டானமி பவர் கொடுக்கும்போது அவங்களோட ஜாப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தே ஃபீல் பர்சனலி அண்ட் தே கான்ட்ரிபியூட் பாசிட்டிவ்லி.